ஸோ இன்றைக்கி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் பற்றி இன்றைக்கி நம்ம உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, எங்கள்கிட்ட நிறைய பேஷண்ட் வந்து ஒரு மூச்சு திணறலோடு வருவாங்க. அந்த மூச்சு திணறல் வந்து அவங்களுக்கு எதனால் வந்துச்சு அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மூச்சு திணறல் வந்து நார்மலாக வீசிங்னால் வந்துருச்சு இப்படின்னு வந்து அலட்சியப்படுத்திட்டு, இது ஒரு ஆஸ்துமா அலட்சியப்படுத்திட்டு அதுக்கு ஏதாவது சும்மா மாத்திரை சாப்பிட்றது, இல்லை ஹோம் ரெமெடிஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு, இதை பற்றியான ஒரு முழுமையான புரிதல் இல்லாதனால நிறையா வந்து உயிரிழப்புகள் வந்து வீட்டிலேயே நடந்துருது. ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த பதிவே நான் வந்து இப்போ ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவு நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் வந்து நுரையீரலில் வந்து நீர் கோர்த்துக்கிறது. ஸோ இதே நாங்கள் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பல்மனரி எடிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல்மனரி எடிமா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸசிவாக அதிக அளவில் வந்து நீர், அதாவது வந்து வாட்டர் வந்து நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆல்வியோலர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே தான் வந்து அந்த ஏர் வந்து நம்ம ஆக்சிஜனை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும். கெட்ட ரத்தத்தை வந்து நல்ல ரத்தமாக மாற்றி நம்ம உடம்பு பூரா இயங்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு இடம். அந்த ஸ்பேஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீர் வந்து சேர ஆரம்பிச்சிடும், ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு பேர் வந்து பல்மனரி எடிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் சொன்னோம்னா நுரையீரல் பூரா நீர் கோர்த்துக்கிறதுன்னு சொல்கிறது.